நம்மளுக்கு அடிக்கடி நம்மளுக்கு உதவி தேவைப்படுது. கரெக்டாங்க. எனக்கெல்லாம் கீரை வாங்கிட்டேன்னா அவ்வளோதான், உதவி தேவைப்படும். என் ஹஸ்பண்ட் டிவி பார்த்துட்டே இருப்பாங்களா, அந்த டைமில் கொடுத்துருவேன் கீரையை. அவங்க அதை டிவி பார்த்துட்டே அதை உருவி கொடுத்துருவாங்க. இப்போ நான் உட்காந்தேன்னா டைம் நிறைய ஆகும், 1 மணி நேரம் கூட சலசலமாக போகும். அதுக்காக என் ஹஸ்பண்டுடைய உதவி கேட்டுருவேன். நான்வெஜ் செய்கிறதா இருந்தால் அவ்வளோதான், குடும்பத்தையே கூப்பிட்டு உட்கார வச்சுருவேன். சண்டே சர்ச் முடிச்சுட்டு தான் நான்வெஜ் செய்வேன்னா அது ரொம்ப லேட் ஆகிடும். சீக்கிரமாக சமைக்கணுன்னா ஃபேமிலியே ஹெல்ப் பண்ணால் தான் என்னால் முடியும். ஒருத்தங்கக்கிட்ட பூண்டு உரிக்க சொல்லிடுவேன், ஒருத்தர்கிட்ட இன்னொரு பொண்ணுக்கிட்ட போய் எல்லா வெங்காயத்தையும் வெட்டி கொடுமான்னுவேன். என் பையனையும் கொடுப்பேன், அவனும் வெங்காயம்லாம் வெட்டி கொடுப்பான். எல்லாருடைய குடும்பத்துக்கு அந்த நான்வெஜ் செய்கிற நாள் தான் அவ்வளோதான், எல்லாருடைய உதவி எனக்கு தேவைப்படுது. நம்மளுக்கு அப்படி தானேங்க, மனிதர்கள் தானே, 2 கை தானே வச்சுருக்கோம். இன்றைக்கி உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது? இன்றைக்கி மட்டும் எனக்கு கண்டிப்பாக உதவி தேவைப்படுது, கண்டிப்பாக எனக்கு தேவன் உதவி செய்யணும், இல்லைன்னா சமாளிக்க முடியாது. எத்தனை பேர் சொல்கிறீங்க? தேவன் ஓகேன்றாங்க, உதவி வருது, தேவன்கிட்டேருந்து உங்களுக்கு உதவி வருது. நீங்கள் தேவனையும் கூப்பிட்டுக்கோங்க. இவ்வளோ நாள் பக்கத்தில் உள்ளவங்க, உங்கள் குடும்பம் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டீங்களா, இன்றைக்கி தேவனையும் கூப்பிட்டுக்கோங்க, சரிங்களா? அவர் உதவி செய்ய ரெடி. அவர் உங்களுக்காக உதவி செய்வார். அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? நம்ம தேவனு. நம்ம போய் கிச்சனில் போனால் என்ன உருவாக்குவோம்? தோசையை உருவாக்குவோம், இட்லியை உருவாக்குவோம், சாதம் குழம்புலாம் உருவாக்குவோம். நம்ம தேவன் எப்பேற்பட்டவர்? வானம் பூமி இது 2ஐயும் அவர் உருவாக்குகிறவர். இப்போ கூட புதிய வானம் புதிய பூமி உருவாக்கி வச்சுருக்காருல்ல, அவ்வளோ பெருசாக செய்கிறவர். அப்பேற்பட்டவர் தான் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வராரு. நம்மளுக்கு உதவி கிடைக்குது, செய்ய போகிறவர் பெருசாக செய்கிறவர். அவரால் எதுவுமே செய்ய முடியும். கூச்சம் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் அவர்கிட்ட கேளுங்க, என்ன வேணால் கேட்கலாம். ஒரு மனிதன்கிட்ட போய் இதை கேளுன்னா ஐயோ ஆளை விட்டுருங்க வேண்டான்னு சொல்லுவோம்ல, கூச்சமாக இருக்குது, தயக்கமாக இருக்குது, அதெல்லாம் தோணலை. ஒரு மனிதன்கிட்ட உதவி கேட்குறது. நம்ம தேவன்கிட்ட அப்படிலாம் கூச்சமும் இல்லை, பயமும் இல்லை, தைரியமாக போய் கேட்கலாம், உரிமையாக கேட்கலாம், என்ன வேணால் கேட்கலாம் நீங்கள் தேவன்கிட்ட. அவருக்கு உதவி செய்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் 2 நாளாகமம் 14:11 உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். நம்ம தேவனுக்கு உதவி செய்கிறதுலாம் லேசான காரியம். அவரையும் கூப்பிட்டுக்கோங்க.